எக்ஸுக்கு ஒரே வேர்ட்ல சொன்னா எக்ஸ்ட்ராடினரி. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியவே மாட்டேங்குது. உன்னோட கிக் தான் இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கே, அப்புறம் எதுக்காக நீ தினமும் பிராக்டிஸ் பண்ற? ஏன்னா பிராக்டிஸ் பண்ணலனா கிக்ஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்காது. பிராக்டிஸ் கடினமா இருந்தாதான் கிக்ஸும் கடினமா இருக்கும். உன்னை பார்த்தா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு கேக்கோ. அதனால நானும் இப்ப ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நானும் பிராக்டிஸ் பண்ணி பெர்ஃபெக்ட்டா மாற போறேன். எதுல நான் சாப்பிடுறதுல இரு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். சூப்பர் திருடன் மிஸ்டர் எக்ஸ் மறுபடியும் சேலஞ்ச் பண்ணிருக்காரா? ஆனா சார், எனக்கு என்னமோ நாம இவ்ளோ ஹார்டான பாதுகாப்பா கொடுத்ததுக்கு அப்புறமும் அதுலயும் உங்களை மாதிரி சூப்பரான ஆள் இங்க நிக்கும் போது இங்க திருடுறது கஷ்டம்தான் சார். சரியா சொன்னே கண்ணா. ஒரு நிமிஷம் இந்த பக்கம். மிஸ்டர் எக்ஸ் திருடுறான்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணியிருக்காரா? அது உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமா அவரு அந்த சேலஞ்சில ஜெயிச்சு காட்டிடுவாரு. ஒருவேளை மிஸ்டர் எக்ஸ் அந்த 4000-5000 வருஷம் பழமையான அந்த வாளை எப்படியாவது மியூசியத்துல இருந்து திருடுறதுக்காக அவரு கண்டிப்பா இன்னைக்கு வந்தே தீருவாரு. அவரு இங்க வரும்போது நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அச்சச்சோ. நான் இருக்கும்போது நீங்க எதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல சார். ட்ரெயின் போற வழியில கண்டிப்பா டனல்னு ஒண்ணு இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி போறதுதான் ட்ரெயினோட கடமை. சார், கோட் லாங்குவேஜ்ல பேசுறது உங்களுக்கு புரியலையா? நீங்க பயப்பட வேணான்னு சார் சொல்றாரு. ஏன்னா என்ன, நான் தான் ஜாசூஸ் சட்பட். மிஸ்டர் எக்ஸ் வந்தா அவனை அப்படியே புடிச்சிடுவேன். என்னோட என்ட்ரி எப்பவுமே ஸ்டைலா இருக்கும். திருடும் போது கூட ஒரு தனி ஸ்டைல் வச்சிருப்பேன். அதோட நான் போறது கூட ரொம்ப ஸ்டைலா இருக்கும். என்னோட பேரு தான் மிஸ்டர் எக்ஸ். சேலஞ்ச் பண்ணி திருடுறது தான் என்னுடைய வேலை. அதுவும் நான் ஸ்டைலா பண்ணுவேன். நாம மிஸ்டர் எக்ஸ் கீழே வருவாருன்னு எதிர்பார்த்தா அவர் இப்படி வானத்துல பறந்து வராரு. அச்சச்சோ. ஹலோ சார், நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறீங்க? இப்பவே அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி தூக்கி போடுறேன் பாருங்க. போச்சு போச்சு. R7 blink ஆகுதே. அப்படின்னா மறுபடியும் சன் சிட்டில ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் எக்ஸ்ங்கிறது என்னுடைய பேரு. எதையுமே சேலஞ்ச் பண்ணி திருடுறது என்னுடைய வேலை. அதையும் நான் ரொம்ப ஸ்டைலா பண்ணுவேன். யார் இந்த பையன்? தேவையில்லாம என் வழியில குறுக்க வந்துட்டு இருக்கான். குட் ஈவினிங் டிஃப் அங்கிள். என்னோட பேரு கிக்கோ. ப்ளீஸ் ராஜா சூரஜ் சிங் அங்கிளோட வாளை கொஞ்சம் திருப்பி தரீங்களா? ஹேய் பொடி பையா, நீ பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல பையனா தெரியற.
அதை விட நீ பேசுறதும் ரொம்ப நல்லா இருக்கு. நான் ரொம்ப நல்லாவே எல்லாத்தையும் திருடுவேன். திருடுனதுக்கு அப்புறமா நான் ரொம்ப ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவேன், அதுவும் ரொம்ப ஸ்டைலா. ஸ்பீடோ கேக்குதா? சீக்கிரம் சூப்பர் ஸ்பீடோ காரை கொண்டு வா. நான் கீக்கோ, இந்த பலம் சூப்பர் ஸ்பீடோ. உதவின கிட்ட போட்ட ஓடி வரவேனே, எதிரி எதுவும் பண்ணி ஓட விடவேனே, நெடுந்தூர பயணம் பண்ண கூட்டி போவேனே. ரைட்டா இருந்தானும் ராங்கா இருந்தானும் தப்பு தண்டை நடந்துட நான் விட மாட்டேன். சூப்பர் ஸ்பீடோ, மிஸ்டர் எக்ஸ் அங்கிள் மியூசியத்துல இருந்த வாளை திருடிட்டு போயிருக்காரு. அவரை சீக்கிரம் ஃபாலோ பண்ணு. Zip zap zoom zoom, just know you are doomed. If your bike is fast, then Speedo is faster. Steal from us, you are in it for disaster. Are you ready? Yeah, yeah. Run while you can, we'll chase you down. No criminals are welcome in this town. Zip zap zoom zoom, just know you are doomed. இதுக்கு வாய்ப்பே இல்ல. இவ்வளவு வேகமா மிஸ்டர் எக்ஸ் அங்கிள் எங்க போயிருப்பாரு? மிஸ்டர் எக்ஸ் அங்கிள் எப்படி ஒரே செகண்ட்ல இவ்வளவு தூரம் போனாரு? யாரு வந்தாலும் அவங்க மேல உருண்டுருவாரு. ஏன்னா டோனி பாஸ் உருளைக்கிழங்கு. டோனியோடைய முக்கான்னா ரொம்ப ரொம்ப தைரியமானவரு. சாரி பாஸ், நாங்க ஏன் உங்களை உருளைக்கிழங்குன்னு சொன்னோன்னா, ஏன்னா டோடோவோட யம்மியான பரோட்டாவை பார்த்த உடனே உங்க நாக்குல எச்சு ஊருல, அதனாலதான் சொன்னோம். கீகோ மிஸ்டர் எக்ஸ் நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் கவலைய போக்குறதுக்கு நானும் கவலைப்பட்டு தான் ஆகணும். சரி, ஏதாவது சாப்பிடுவோம். இந்த பரோட்டாவை நாங்க சாப்பிடுறோம். எனக்கு ஒரு விஷயம் தான் இன்னும் புரியல. இத பத்தி 2 wordsல சொல்லணும்னா இட்ஸ் அமேசிங். நம்ம யாரையும் எப்பவும் நம்மளை விட குறைவா எடை போடக்கூடாது. மிஸ்டர் எக்ஸ் அங்கிள் கிட்ட இருக்கிறது சூப்பர் பைக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, ஒரே செகண்ட்ல அவரால் எப்படி அவ்வளவு தூரம் போக முடியும்? சூப்பர் ஸ்பீடோ, ஏதாவது உனக்கு தெரிஞ்சுதா? Mr. X, yeah.
doesn't steal every day, yeah. He loves giving challenges, and he has a super bike, yeah. You close your eyes and poof, he's gone. You better watch out, cause he's a god. Let's go, Kiko, and stop this man before he begins his evil plans. அப்படின்னா அவர் இந்த மாதிரி பல வாட்டி மறைஞ்சிருக்காரு இல்லையா? தேங்க்யூ சூப்பர் ஸ்பீடோ. மிஸ்டர் எக்ஸ் அங்கிளை பிடிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒரே செகண்ட்ல அவர் எப்படி அவ்வளவு தூரம் போறாருங்கிற ரகசியம் நமக்கு தெரிஞ்சுட்டா மட்டும் போதும். அவரை ஈஸியா நம்மளால பிடிச்சிட முடியும். ஆஹா, பத்தி எரியுது, காப்பாத்துங்க, யாராவது தண்ணி கொண்டு வாங்க. காரமா இருக்கு. என்ன நடக்குது இங்க? டோனி பாஸ் காப்பாத்து காப்பாத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் டோடோவோட பரோட்டாவை அவரு பறிச்சு சாப்பிட்டதுதான். டோடோ, நீ ஏன் இவ்ளோ காரமா சாப்பாடு கொண்டு வர? இதுக்கு பதில நான் சொல்றேன். டோனி தினமும் டோடோவை ஏமாத்தி அவனோட லஞ்ச் பாக்ஸ காலி பண்றான். டோனிக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் தான் இந்த பிளான போட்டேன். அதனாலதான் டோடோ கிட்ட 2 லஞ்ச் பாக்ஸ ஒரே மாதிரி கொண்டு வர சொன்னேன். ஒன்னு டோனி கையில இருக்கு, இன்னொன்னு அப்புறம் இன்னொன்னு எங்க இருக்கு? 2 லஞ்ச் பாக்ஸஸா? ஆனா எதுக்கு? ஏன்னா ஃபர்ஸ்ட் லஞ்ச் பாக்ஸ்ல பயங்கர காரமான பரோட்டா. அப்புறம் டோனி இத புடுங்கி சாப்பிட்டா அவனுக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும்ல. ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா ரைட். அப்புறம் செகண்ட் லஞ்ச் பாக்ஸ்ல நார்மல் பரோட்டா. அத ஜாலியா சாப்பிடலாம். இப்ப நான் காரம் இல்லாத சூப்பர் பரோட்டாவை சாப்பிடுவேன். கண்டிப்பா நான் உங்களை பழி வாங்கியே தீருவேன். சீக்கிரமா வாங்க. டோடோவோட டிஃபன் காரமா இருந்தது. டோனி பாஸ் அதனால கத்துனாரு. வா டிங்கிள், உன்னோட 2 லஞ்ச் பாக்ஸ் ஐடியா சூப்பரா இருக்கு போ. நீ தான் சொல்லுவியே கிக்கோ, எங்க ட்ரிக்ஸ் இருக்கோ அங்க கேக்குக்கு அவசியமே இருக்காது. ஆமா ஆமா, அதுவும் ரொம்ப சரிதான். ஐடியா. மிஸ்டர் எக்ஸ் அங்கிளை பிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. கண்ணா, நான் தான் சட்பட். கேஸ் பிடிக்கிறதுல ரொம்ப சூப்பர். ஆனா சார், இந்த கேஸ் தான் நீங்க பிடிக்கலையே சார். கிக்கோ தான் பிடிக்க போறான். இல்ல இல்ல, இந்த கேஸ தனியா பண்ண முடியாது. அதுக்கு பதிலா எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமே. எங்க பார் கிக்கோ, தோசையோட மசாலா உருளைக்கிழங்குடா, பாவு பாஜியோட மசாலாவும் அதுவா தானே இருக்கணும். சார் சொல்றது கரெக்ட் தான். ஆனா மிஸ்டர் எக்ஸ், நாம பிடிக்க போட்டிருக்கிற இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா மிஸ்டர் எக்ஸ் அங்கிளுக்கு திருடுறதை விட சேலஞ்சில் ஜெயிக்கிறதுக்கு தான் ஆசை. அந்த சேலஞ்சில் ஜெயிக்க கண்டிப்பா அவர் வருவாரு. அப்ப நாம கடைசி கேம ஆடி பார்ப்போம். மிஸ்டர் எக்ஸுக்கு சன் சிட்டி சேலஞ்ச் பண்ணிருக்கு. போயும் சன் சிட்டி எனக்கு சேலஞ்ச் பண்ணிருக்கா. ஹா, தைரியம் இருந்தா திருடி காட்டணுமா? ராஜா சூரிய சிங்கோட அற்புதமான புதையலா இன்னைக்கு மியூசியம்ல இருந்து அதை எடுக்கணுமா? அதை எடுக்கிறதுக்கும் டைம் இருக்கா? எனக்கே சேலஞ்ச் பண்றாங்களா? நியூஸ் பேப்பர்ல இப்படி ஒரு நியூஸ போட்டு இவங்க பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அந்த ராஜா சூரிய சிங்கோட புதையல் கண்டிப்பா மியூசியம்ல இருந்து வெளியில வரும். ஆனா என்னுடைய சீக்ரெட் லொகேஷன் வரைக்கும் அது வரப்போறது இல்ல. நான் உங்ககிட்ட சொன்ன அந்த ராஜாவோட அற்புதமான புதையல் இதுக்குள்ளதான் இருக்கு. ஒருவேளை மிஸ்டர் எக்ஸ பிடிக்க முடியாம போய் இந்த பிளான் சொதப்பல ஆயிடுச்சுன்னா நான் அப்படியே அழ ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு வர கோபத்துக்கு அப்படியே உன தூள் தூளா உடைக்கணும் போல இருக்கே. சார் அது சார் என்ன சொல்ல வராருன்னா, அது உன்னன்னு சொன்னது திருட மிஸ்டர் எக்ஸ். மம்மி ஏய் சுண்டக்கா மாதிரி எதுக்கு மூஞ்ச வச்சிருக்கேன்? நான் யாரு என்னன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. இன்னைக்கு அந்த எக்ஸ நான் பிடிச்சு காலாக்க போறேன். சீக்கிரம் வாங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 2 வேர்ட்ஸ்ல சொல்லணும்னா லெட்ஸ் கோ. வழியில போறப்ப சாப்பிடுறதுக்கு மேங்கோ. இந்த ரிமோட் நம்ம கிட்ட இருக்கும்போது மிஸ்டர் எக்ஸ் அங்கிளால ஒண்ணும் பண்ண முடியாது. மிஸ்டர் எக்ஸ் அங்கிள் எங்க இருந்து எப்ப வருவாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவாரு. அச்சச்சோ மதர், மிஸ்டர் எக்ஸ் அங்கிள் வந்துட்டாரு. அதுவும் ரொம்ப சவுண்டோட வராரு. எங்க ஆளை காணோம்?
சரியான நேரத்துக்கு வந்துட்டேன். இப்போ முதல் வேலையா நான் திருட போறேன், அதுவும் ரொம்ப ஸ்டைலோட. மிஸ்டர் எக்ஸ்ங்கிறது என்னுடைய பேரு. சேலஞ்ச் பண்ணி திருடுறது தான் என்னுடைய வேலை. அதுவும் அந்த வேலையை ரொம்ப ஸ்டைலா நான் பண்ணி முடிப்பேன். சேலஞ்ச் பண்ணி என்ன இன்னைக்கு இங்க வர வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவ வந்துட்டா, மறுபடியும் வந்துட்டா. அதோட போயிட்டானே. ஆனா ரொம்ப தூரம் போக முடியாது, ஏன்னா அந்த லாக்கரை நான் அப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். பாத்தீங்களா மேயர் சார், சிங்கு எப்போ சிங்கிளா வந்து எதிரிகளை பந்தாடிடும். ஆமாமா, சரியா சொன்னீங்க. எக்ஸோட கதை முடிஞ்சது. குட் மார்னிங் மிஸ்டர் எக்ஸ் அங்கிள். நீங்க இந்த சேலஞ்சில தோத்துட்டீங்க. மிஸ்டர் எக்ஸ் ரெண்டு விஷயத்துல எப்பவுமே தோக்க மாட்டா. ஒன்னு ரேஸ், இன்னொன்னு சேலஞ்ச். அதுவும் ரொம்ப ஸ்டைலா பண்ணுவான். ஒன் வேர்ட்ல ட்விங்ஸா. இது ரொம்ப பெரிய அதிசயம்தான். டோடோவோட 2 லஞ்ச் பாக்ஸால நம்ம டோனிக்கு பாடம் சொல்லி கொடுத்தப்பவே எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு. ஃபாலோ பண்ணிட்டு போகும்போதே மிஸ்டர் எக்ஸ் திடீர்னு காணாம போனாருன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரே ஒரு வழிதான். ஒருத்தரை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அவர் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிடுவாரு. அதே நேரத்துல இன்னொருத்தர் நம்ம கண்ணுக்கு தெரியணும். அதனாலதான் அவரை நம்மளால பிடிக்கவே முடியல. என்னோட சந்தேகம் உண்மையாகணும்ல. காணாம போன ஸ்பாட்ல ஒரு வேலை பண்ணிருக்கேன். நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. ஆனா நான் ரொம்ப ஸ்டைலானவன். நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இரு. நான் மூல முடுக்கெல்லாம் போய் என்னுடைய சேலஞ்சால நான் ஜெயிச்சிட்டே வர்றேன். உங்களால என்ன பிடிக்கவே முடியாது. இப்படியே துரத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதா. ரொம்ப அருமையான பிளான் பண்ணி தான் வந்திருக்கீங்க. ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டீங்களே. அன்னைக்கு நான் உங்களை ஃபாலோ பண்ணும்போது அந்த ராஜாவோட வாள் உங்க கையில இருந்தது. ஆனா உங்க ட்வின் கையில அது இல்லையே. அன்னைக்கு ஏதோ தப்பு நடக்குதுன்னு புரிஞ்சுது. ஆனா டோடோவோட 2 டிஃபன் பாக்ஸால தான் அந்த தப்பு என்னன்னு எனக்கே புரிஞ்சது. உங்களை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக தான் இந்த பிளானையே பண்ணேன். ரொம்ப அருமையான பிளான் தான் பண்ணிருக்க தம்பி. பட் ஆஃப் கோர்ஸ் நீ இதுல தோத்து போயிட்ட. சூப்பர் ஸ்பீடோ, அவசர உதவி, சீக்கிரம் வா. சூப்பர் ஸ்பீடோ, நம்ம 2 மிஸ்டர் எக்ஸ் அங்கிளை பிடிச்சாகணும். சூப்பர் ஸ்பீடோ, ஃபார்முலா நம்பர் 19. ஃபார்முலா நம்பர் 19. ராக்கெட் மாதிரி போறவங்கள பிடிக்க போறோம். அவங்க விரிக்கிற வலையில நாம தான் விழுந்துகிட்டே இருக்கோம். சூப்பர் ஸ்பீடோ, ஃபார்முலா நம்பர் 232 அப்ளை பண்ணு. இப்பவே ஃபார்முலா நம்பர் 232 நான் அப்ளை பண்றேன். நீங்க என்கிட்டயே உங்க வேலையை காட்டுறீங்களா? நீங்க எங்க போனாலும் உங்களை நான் விட மாட்டேன்.
இப்போ நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் எக்ஸ் அங்கிள். நீங்க சரண்டர் ஆயிட்டீங்கன்னா உங்களோட தண்டனை குறைவா இருக்கும். எப்படி வசதி? ஆஹா, தண்டனைய உனக்கு தான் நாங்க கொடுக்க போறோம். எங்களுடைய பைக்ஸ் நீ அநியாயமா இப்படி சேதப்படுத்துனதுக்கு. யா! கண்ணு நான் தான் சொன்னல, காதல் அன்புன்னு வந்துட்டா மஜ்னு கூட மூளை குழம்பி போயிடுவா. நீங்க ஆரம்பத்துல இருந்து சரியா தான் சொல்றீங்க சார். மிஸ்டர் எக்ஸ் இனிமே கண்டிப்பா ஜெயிலுக்கு போயிடுவாரு. அவருக்கு கைவிலங்கு நிச்சயம். மிஸ்டர் எக்ஸ் அங்கிள் அண்ட் மிஸ்டர் எக்ஸ் அங்கிள், எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஜெயில்ல இருப்பாங்க. அதுவும் ஜெயிலா?